திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகல். சற்று முன் அதிர்ச்சி. அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக மீண்டும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு வருவது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் ஆகியவை கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருவதாக சமீபத்தில் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் அடம் பிடித்து வரும் நிலையில் 4 அமைச்சர் பதவி நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி தமிழகத்தில் நேரடியாக கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளாராம். அவருடைய தலைமையில் வருகின்ற ஜனவரி 3 லட்சம் பேர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடத்த முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு வரும் அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அதிலும் ஜனவரி மாதம் ராகுல் தமிழகத்தில் நடத்தும் மாநாட்டிற்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் என ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கிறார்கள். அதுபோல் தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வந்திருந்த போது ஸ்டாலினுக்கு பிடித்த ஸ்வீட்டை சென்டர் மீடியனை தாண்டி ஒரு கடைக்குள் சென்று வாங்கி வந்து கொடுத்தார். இப்படியாக இரு தலைவர்களுக்கும் இடையே உறவு உள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுக விமர்சிப்பதும் அதற்கு அவர்கள் பதிலடி கொடுப்பதுமாக இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தையும் அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். புதிதாக கட்சி தொடங்கிய தாவேகா ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக கூறியுள்ளார். இதைத்தான் விசிக கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்தது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியும் அதே போன்று ஒரு கோரிக்கையை முன் வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது 234 தொகுதிகளில் 117 தொகுதிகள், அதாவது சரிபாதி தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. அதுபோல் ஆட்சியில் பங்கு கேட்கவும் முடிவு செய்துள்ளனர். அதாவது 234 தொகுதிகளில் ஆட்சி அமைக்க 118 இடங்களில் வெல்ல வேண்டியது உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை 117 தொகுதிகளை கேட்பதால் அந்த கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தன் பங்கிற்கு கொம்பு சீவி விட்டார். இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறுகையில், ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறியதாக கேட்கிறீர்கள். இதுதான் அனைத்து காங்கிரஸ்காரர்களின் ஆசையாக இருக்கும். திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகிறோம். எனவே ஆட்சியில் பங்கு வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரசாரின் விருப்பமாகும். ஆனால் இது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லி மேலிடமும் ஆட்சியில் பங்கு என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தமிழக சட்டசபையில் 4 அமைச்சர்கள் பதவியையும் கேட்டு அந்த நிபந்தனையுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தற்போது பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். அந்த தேர்தல் முடிந்ததும் ராகுல் காந்தி தமிழகத்திற்கு நேரடியாக வர உள்ளார். அவர் தலைமையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரம்மாண்ட மாநாட்டை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அண்மை காலமாக பெரும்பாலான இடங்களில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்து தேய்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பீகார் சட்டசபை தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி ஏதோ தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டால் இது போன்ற டிமாண்ட் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காங்கிரஸ் டெல்லி தலைமையின் நிபந்தனைகளை திமுக அறிந்திருந்தும் அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாததற்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்கலாம் என்பதே காரணமாக இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. எது எப்படியோ அடுத்த ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அரசியல் கூட்டணியில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ராகுல் காந்தி தமிழகத்தின் ஜனவரி மாதம் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாநாடு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் சூழ்நிலையில்
காங்கிரஸ் கட்சியின் பலத்தை வெளிப்படுத்தவும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ராகுல் காந்தி பங்கேற்கும் மாநாடை திண்டுக்கல்லில் நடத்த காங்கிரஸ் கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது. இது கட்சியின் உள் ஆலோசனை கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் மாநாடுகளில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். உதாரணமாக பீகாரில் செப்டம்பர் 24 அன்று நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே உள்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ராகுல் காந்தி தென் அமெரிக்கா சென்றபோது அரசியல் தலைவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ராகுல் காந்தி மாநாடுகளில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் போராட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு திமுக எம்பிக்கள் முழு ஆதரவு கொடுத்தனர். மேலும் விஜய் மாநாடு கூட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி பங்கேற்கும் மாநாட்டை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது. மேலும் விஜய் மாநாடு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கருத்து குறித்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மாநாடு விஜய் மாநாடு தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அதிருப்தி அடைந்து ஆட்சியில் சமமான பங்கு, கூடுதல் தொகுதிகள் மற்றும் தொகுதி மேம்பாட்டு நிதி போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியிடம் பேச முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி விஜயுடன் கூட்டணி அமைத்து அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த விரும்புகிறது. மேலும் ராகுல் காந்தி மற்றும் விஜய் சந்திப்பு விரைவில் நடைபெறலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைமை நடத்திய ரகசிய சர்வே ஒன்றின் முடிவுகள் விஜய் தனித்து போட்டியிட்டால் 100 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என கூறியுள்ளது. ராகுல் காந்தி விஜயை சந்திக்க மறுத்துவிட்டதாக ஒரு தகவல் கூறுகிறது. சமீபத்தில் நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் 117 தொகுதிகளை கேட்கும் என தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்து வந்ததால் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டுள்ளார்கள். ஆனால் திமுக மெஜாரிட்டி குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகுவதாக அறிவித்த தகவல் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.